Let the world hear his word. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார் என்று மீகா 2வது அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். பயணம் செய்வதில் அவ்வளவாக பழக்கம் இல்லாத சிறுமி ஒருத்தி ட்ரெயினில் பயணம் செய்து கொண்டிருந்தாள். அந்த பயணத்தில் ட்ரெயினானது 2 முக்கிய நதிகளையும் மற்றும் மிகப்பெரிய நீரோடைகளையும் கடக்க நேர்ந்தது. அந்த ஆற்று வெள்ளத்தை எப்படி பாதுகாப்பாக இந்த ட்ரெயினால் கடக்க முடியும் என்று அவள் மிகவும் பயந்தாள். ட்ரெயின் ஆற்றுக்கு அருகில் வந்தபோதுதான் அங்கே போடப்பட்டிருந்த பாலத்தை அவள் பார்த்தாள். ஆற்றின் மேலே போடப்பட்டிருந்த அந்த ரயில்வே பாலத்தின் வழியே ட்ரெயினானது மிக பத்திரமாக ஆற்றை கடந்து சென்றது. இதே போல அந்த நாள் பயணத்தின் போது 3-4 முறை ஆற்றை கடக்க நேர்ந்த போதெல்லாம் அங்கே ஒரு பாலம் போடப்பட்டிருந்ததை அவள் பார்த்தாள். எங்கெல்லாம் ஆற்றை கடக்க வேண்டியிருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு வழி அந்த ட்ரெயினுக்கு இருக்கும் என்று விளங்கி கொண்ட போதுதான் அப்பாடா என்று நிம்மதி பெருமூச்சு விட்டு சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்தாள். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலும் இந்த சூழ்நிலையை எப்படி நான் தாண்டி வரப்போகிறேன், இதிலே மூழ்கி விடுவேனோ என்று நீங்களும் பயப்படலாம். பயப்படாதிருங்கள். நீங்கள் கடக்க வேண்டிய கடினமான பாதைகளில் உங்களுக்கு முன்னே தேவன் சென்று அதை நீங்கள் எளிதில் கடக்க வசதியாக உங்களுக்காக ஒரு பாலத்தை அமைத்து வைத்திருப்பார். உங்களுக்கு ஒரு வழியை ஏற்கனவே தேவன் திறந்திருப்பார். இஸ்ரவேல் புத்திரர் பார்வோனும் அவன் சேனையும் சமீபித்து வருகிற போது தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு பயந்தார்கள். முன்னேயும் செங்கடல். இந்த சூழ்நிலையை எவ்வாறு தாண்டி செல்வோம் என்று இஸ்ரவேலர் கலங்கினார்கள். ஆனால் தேவனோ அவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆம் பிரியமானவர்களே, இஸ்ரவேலர் செங்கடலுக்கு அருகில் வந்தபோது அந்த கடலை கடக்க தேவன் அந்த கடலையே 2ஆக இஸ்ரவேல் புத்திரருக்காக பிளந்து விட்டார். சமுத்திரத்தின் வழியாக இஸ்ரவேலர் கடந்து சென்றார்கள். உங்கள் கண்களை ஏறெடுத்து இஸ்ரவேல் புத்திரரை போல வர இருக்கும் பிரச்சனைகளை பார்க்காதிருங்கள். அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த பிரச்சனைகளை கடக்க தேவன் உங்களுக்கு ஒரு பாலத்தை அமைப்பார். என் வயோதிப காலங்கள் எப்படி இருக்குமோ என்றும், என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகளின் திருமணம் எப்படி நடக்குமோ என்று பயப்படாதிருங்கள். நமது தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடவே மாட்டார். சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் தேவனுடைய வார்த்தைகளை 100க்கு 100 அப்படியே விசுவாசி அல்லது அதை நம்பாதே என்கிறார். ஆம், நாம் சந்தேகப்பட்டால் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. பிரியமானவர்களே, சந்தேகப்படாமல் தேவனை நம்புங்கள். உங்கள் வாழ்வின் சூழ்நிலைமைகளையும் கடலையும் கொந்தளிப்பையும் பார்த்து பயப்படாதீங்கள். படகில் தேவன் உங்களோடேதான் வந்து கொண்டிருக்கிறார். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு வேண்டிய பாலங்களை தேவன் அமைப்பார். தடைகளை தகர்ப்பார். உங்களுக்காக தேவன் உங்களுக்கு முன்பே செல்வார். உங்களுக்கு உதவி செய்வார். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமது பலன். ஆகவே எதை குறித்தும் கலங்காதிருங்கள். தேவன் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். God bless you. Have a successful week ahead.